வேல்மாறல் மந்திரத்தை வந்து பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல படிக்கலாமா இல்ல கேட்டா மட்டும் போதுமா? அதுக்காக வேண்டி பெண்கள் அந்த நேரத்துல படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு நுட்பம் சொல்றேன் குழந்தைங்களா. இந்த நுட்பத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. நல்லா எல்லாரும் கவனமா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பெண்களுக்கு முதல் முதல் நாளையில இருந்து 5 நாளைக்குள்ள மூல ஆற்றல் எழும்பி வீணாதண்டில் பயணிக்கும் ஓர் அதி அற்புதமான நிலை இந்த பீரியட் நேரத்துல ஏற்படணும்னா, அப்போ இவங்க நீங்க மற்ற எல்லா நேரத்தையும் விட இந்த நேரத்துல நீங்க மந்திரத்தை இதுவ ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க சொல்லி பாருங்க. அவைகள் உங்களுக்கு வேண்டும் தனையும் மனநிறைவு. அதுக்கு பேரு மூல ஆற்றல்ல இருக்கும்போது ரத்த பீஜாச்சரி அப்படின்னு பேரு. என்ன பேரு? ரத்த பீஜாச்சரி. ரத்த பீஜாச்சரி. அவள் அந்த ரத்த பீஜாச்சரியே உண்மனையாக பராசக்தியாக உச்சந்தலையிலும் உண்மனையாக நிராதார ஆற்றலிலும் பயணிப்பான். இப்ப நீங்க இத கவனிக்க 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 உங்க மூல ஆற்றல் அசைவு பெற்று அப்புறம் அந்த பேருணர்வில் கலப்பதற்கான ஒரு தகுதியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே ஒரு நாளாக. வேல்மாறல் மந்திரத்தை வந்து பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல படிக்கலாமா இல்ல கேட்டா மட்டும் போதுமா? கேட்டாலும் போதுங்கன்னு. உங்களுக்கு நான் பீரியட் நேரத்துல இருக்கேன் படிக்க கூடாது அப்படின்னு ஒரு கான்சியஸ் இருந்தா நீங்க படிக்க வேண்டாம். இல்ல உள்ளும் புறமும் இறைவன் வாக்கும் மனமும் வடிவும் இல்லாத ஒன்று, அது என்னை தாக்கும். அதுக்கு இரவு கிடையாது, பகல் கிடையாது, போக்கு கிடையாது, வரவு கிடையாது. அப்படி ஒரு மகோன்னதமான அகண்ட விஸ்வத்தோடு தான் நான் பயணிக்கிறேன். நான் நடக்குது அந்த பஞ்சபூதங்களோடு, பஞ்சபூத நாயகனோடு நான் நடக்கிறேன் பேக்கிறேன்னு உங்களுக்கு ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா நீங்க படிக்கலாங்கன்னு. இல்ல எனக்கு இந்த உடல் சார்ந்து இதுக்கு எதுக்காக வேண்டி பெண்கள் அந்த நேரத்துல படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு நுட்பம் சொல்றேன் குழந்தைங்களா. இந்த நுட்பத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. நல்லா எல்லாரும் கவனமா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பெண்களுக்கு முதல் நாளையில இருந்து 5 நாளைக்குள்ள மூல ஆற்றல் எழும்பி வீணாதண்டில் பயணிக்கும் ஓர் அதி அற்புதமான நிலை இந்த பீரியட் நேரத்துல ஏற்படணும்னா, அப்போ இவங்க நீங்க மற்ற எல்லா நேரத்தையும் விட இந்த நேரத்துல நீங்க மந்திரத்தை இதுவ ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க சொல்லி பாருங்க. அவைகள் உங்களுக்கு வேண்டும் தனையும் மனநிறைவு. எங்கும் இல்லாத ஒரு பரிபூரணத்துவத்தை அது செய்யும். அப்படி உங்களுக்கு அந்த நேரத்துல தொடர்ந்து செய்ததை நீங்க மிக நுட்பமாக அதிநுட்பமாக நீங்கள் புரிந்து கொண்டீர்களே ஆனால் நீங்க இல்லறத்துக்கு உதவாக்கரையா போயிருவீங்க. நான் சொல்றத நேரான பாதையில புரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களா. அப்ப இல்லறத்துக்கு நீங்க இதே தொடர்ந்து இதுல இப்படி ஒரு நுட்பம் இருக்கு போல இருக்கு. நாம ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ண போனோம், நாம மந்திரம் சொல்ல போனோம். அப்ப நமக்கு இந்த மந்திராற்று இங்க பாருங்க, இப்ப ஃபுல்லா நம்ம அந்த பேரண்ட நாயகன் இங்க ஃபுல்லா பரவிட்டான். இந்த பேரண்ட நாயகனுடைய உணர்வு. அப்ப நம்ம முழுமையாக நாம இதுக்குள்ள மூழ்கிறோம் அப்படின்னு சொல்லி அது முதல்ல உங்களுக்கு புரியாது. என்ன நினைப்பீங்க அப்படின்னா உடல் சோர்வு. ஏன்னா ரத்தப்போக்குங்கிறது நம்ம உடம்ப விட்டு வெளியேறும்போது நமக்கு நம்மை அறியாம ஒரு சோர்வு ஏற்படும். அப்ப இந்த உடல் சோர்வுனால இப்படி இருக்கு அப்படின்னு தான் நீங்க இயல்பா நினைச்சுக்கோங்க. ஆனா உள்ளார்ந்தமாக போகும்போது மந்திரம் சொல்லும்போது ஏதோ ஒரு குறிப்பிடாத ஒரு மனநிறைவு இருக்க, ஒரு புரிபடாத இது இருக்க. சத்தமோடு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரத்துல ஏண்டி நீ சொன்ன, உன்னை யாரு சொல்ல சொன்னா அப்படின்னுவாங்க வீட்டுல ஏண்டி பாவம் செஞ்சுட்டடி அப்படின்னு கூட சில பேர் நம்மள அதட்டுவாங்க. அப்ப நம்ம இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக நீங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க அதை நோட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எங்கும் இல்லாத பரிபூரணன் உங்களுக்குள்ள நுழையிறத, அந்த பூரண ஆற்றல் உங்களுக்குள்ள நுழையிறத, உங்களோடு வியாபகமாகி இருக்கிறத உங்களால உணர முடியுங்கண்ணா. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, இதனுடைய நுட்பத்தை நாளாக 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 எப்படி இத ஒன்ஸ் நீங்க உங்க சிந்தனைக்குள்ள இதை போயிட்டுன்னு வச்சுப்போமே, மாதம் நீங்க இதை நோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அம்பாளுக்கு பேரு மூல ஆற்றல்ல இருக்கும்போது ரத்த பீஜாச்சரி அப்படின்னு பேரு. என்ன பேரு? ரத்த பீஜாச்சரி. ரத்த பீஜாச்சரி. அவள் அந்த ரத்த பீஜாச்சரியே
உண்மனையாக பராசக்தியாக உச்சந்தலையிலும் உண்மனையாக நிராதார ஆற்றலிலும் பயணிப்பான். இப்ப நீங்க இத கவனிக்க 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 உங்க மூல ஆற்றல் அசைவு பெற்று அப்புறம் அந்த பேருணர்வில் கலப்பதற்கான ஒரு தகுதியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே ஒரு நாளாக. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு கணவன் மேல உண்டான அஃபினிட்டி அது அன்பு குறையாது குழந்தைங்களா. அஃபினிட்டி மீ கம்ப்ளீட்லி டிஃபரன்ஸ் ஃப்ரம் அஃபெக்ஷன். புரிஞ்சுதா? அஃபினிட்டி வேற, உங்களுக்கு லவ் வேற கண்ணு. உங்களுடைய லவ் இருக்கும், பட் அந்த அந்த சரீரம் சார்ந்த அந்த இது வராது. வாழ்ந்தாச்சு, அனுபவிச்சாச்சு, இனிமே என்ன அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப அவங்களுக்கு அந்த பக்குவம் வந்திருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. அது வராத பட்சத்துல கருத்து வேறுபாடு நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க கூட போனா உங்க கூட பயணிக்கிற அவங்களுக்கும் அந்த மேன்மை கிடைக்குங்கண்ணா. ஆனா உங்களுக்கு அந்த பக்குவம் வரணும். நீங்க சரணாகதியோடு கூடிய அந்த மோனத்துல நீங்க நிக்கணும். அப்படி இருந்தா குடும்பம் சுபிட்சமாயிரும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்குள்ள நிறைய கருத்து மோதல் அது இது அப்படி இப்படி வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க அந்த நேரத்துல பூஜை அப்படி பண்ணி ரெண்டுங்கட்டானா போயிடக்கூடாதேன்னு நம்ம முன்னோர்கள் ஆஹ் உங்களுக்கு நீங்க அந்த நேரத்துல தனியா இருங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு ஓய்வு தேவை, அந்த நேரத்துல சாமியை கும்பிட வேண்டாம் அப்படின்னு வச்சாங்க. அந்த நேரத்துல சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான உடல் ஆற்றல், உயிராற்றல், உணர்வாற்றல், நிராதார வெளியின் அற்புதம் அனைத்தும் தெரியுங்கன்னா. அதனால அது உங்க மனநிலையை பொறுத்து நீங்க வச்சுக்கணும். சரியா குழந்தைங்களா?